வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. சட்டமன்றம் ஒரு கோமாளியின் கூடாரமாக மாறி இருக்கிறது. அமைச்சர்ன்ற பேர்ல பிளாக் டிக்கெட், லாட்டரி டிக்கெட் எல்லா கும்பலும் எந்த பதிலும் சொல்லாமல் அல்லது செய்த திட்டங்களை பேசாமல், எதிர்வருகிற காலங்களில் சாமானிய மக்களுக்கு என்னென்ன செய்ய போறோம் எதையுமே சொல்லாம வாய்க்கு வந்தபடி பேசுறது, மிரட்டுறது, உருட்டுறது, அப்படின்றது, மைக்க தட்டி விடுறது, அவ்வளவு அசிங்கம் முடிச்ச வேலையெல்லாம் செஞ்சு இன்னைக்கு அவமானப்பட்டு திரும்பி இருக்கு. இந்த கும்பல அடிச்சு ஓட விட்டுருக்காங்க. சட்டமன்றத்துல பேச்ச குறமா அப்படின்னு அடிச்சு விட்டுருக்காங்க. என்ன நடக்குது தோழர்களே? எனக்கு தெரிஞ்சுங்க, சட்டமன்ற அவைத்தலைவருடைய ரோல் என்னன்னா, பெரும்பாலும் அவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவரா இருப்பாரு. எதிர்கட்சியை பேச விடாம ஆக்குறதுக்கு அவருடைய முயற்சிப்பாரு. ஆனா இந்த சட்டமன்ற தலைவர் இருக்கார் இல்லையா, பிரபாகரன் அவர்கள், அவருக்கு வேலையே தன் சொந்த கட்சியை சேர்ந்த அமைச்சர்களை ஒழுங்குபடுத்துற வேலைதான் அவருக்கு அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அவை குறிப்பிலிருந்து இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதிகமாக நீக்கப்பட்டது அமைச்சர்களுடைய பேச்சு. நீங்க அமைச்சர்கள் மக்கள் பிரச்சனையை பேசலங்க, அங்க உட்கார்ந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆன்றாங்க ஊன்றாங்க, மைக்கெல்லாம் தட்டி விடுறாங்க. என்ன நடக்குதுங்க? இது எவ்வளவு பெரிய அவை தெரியுமா உங்களுக்கு? பெருந்தலைவர் காமராஜர், பானக்கல் அரசர், சர்பேட்டி தியாகராஜன், இப்படி எக்கச்சக்கமானவங்க. இன்னும் சொல்ல போனா பேரறிஞர் அண்ணா, ஜீவானந்தம், கல்யாண சுந்தரனார், இவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் தலைவர்கள். கக்கன், எத்தனை பெரும் தலைவர்கள், கலைஞர், ஸ்டாலின், எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி வரைக்குங்க 7.5% எடப்பாடி கொண்டு வந்தாரு. எடப்பாடி வரைக்கும் கூட ஆளுமை மிக்க தலைவர்களா இருந்துட்டு போயிட்டாங்க. அவங்ககிட்ட குறைபாடுகள் இருக்கு, ஆனா தன்னுடைய சட்டமன்றத்துல தன்னுடைய வாழ்நாள்ல ஏதோ ஒன்ன குறிப்பா செஞ்சு விட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த தத்திங்க வந்து உக்காந்துட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அடி வாங்கினதான் மிச்சம் அந்த கும்பலுக்கு. அதுல நிறைய அடி வாங்கின ஒரு பீஸ் இருக்குன்னா அது நிதி அமைச்சர் பீஸ் தான், மரிய வில்சன். உண்மையிலங்க பாக்குற நமக்கே கோவம் வரும். அந்த ஆளு பேசுற பேச்ச பாக்குற நமக்கே கோவம் வருது. எங்க ஒரு அமைச்சருக்கான குறைந்தபட்ச தகுதியை வளர்த்துக்க வேணாம்? அது நம்ம வெளியே இருந்து சொல்றாங்க, ஆனா அவர் யாருன்னு ஊருக்கு தெரியும்ல. அவர் சொல்றாரு, ஏங்க நீங்க இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கீங்க, தமிழ்ல பேசுங்க அப்படின்னு யாரோ சொல்லிட்டாங்க சட்டமன்றத்துக்குள்ள. இல்லங்க இங்கிலீஷ்லயும் பேசலாம், தமிழ்லயும் பேசலாம், இது தமிழ்நாடு, முடிச்சிருக்கலாம். இல்லங்க எனக்கு இதுதான் வரும், நான் ஆங்கிலத்திலே படிச்சவன், எனக்கு இதுதான் வரும் அப்படின்னாது சொல்லிருக்கலாம். ஒரு அமைச்சர் பொறுப்போட நடந்திருக்கலாம். ஆனா அதை செய்யாம நீங்க சொல்றதெல்லாம் என்னால செய்ய முடியாதுங்க, நான் அப்படிதான், என்னுடைய ஸ்டைல மாத்திக்க முடியாது, இதுதான் என் ஸ்டைலு, சரி ரைட்டு. அதுக்குள்ளயும் அவைத்தலைவர் கதறாரு, எப்பா நிறுத்து, சண்டையெல்லாம் போடாத, உங்களால இதான் உங்க ஸ்டைல்னு சொல்லிட்டீங்கன்னா அதோட போதும், எதுக்கு கோவப்படுறீங்க அப்படின்னு அவைத்தலைவர் ஒரு பக்கம் அமைச்சரை சாந்தப்படுத்த கதறிட்டு இருக்காரு. அதுல அவர் எந்திரிச்சு, நான் ட்ரூ கிறிஸ்டியன், பான் கிறிஸ்டியன், எங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட அன்பின் மொழி அந்த மொழி இந்த மொழி. எப்பா சாமி, உன் அன்பின் மொழி ஊரறிஞ்சதுப்பா. உன் சொந்த தம்பி கூட பிறந்த ரத்தம் தான் ஆடாட்டினாலும் சதையாடுன்னு சொல்லுவாங்க. நம்ம அக்கா தங்கச்சிகளுக்கு, அண்ணன் தம்பிகளுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம பதறுவோம். 5 மாசம் போய் மதுரையில் நான் உட்காந்துருக்கேன். 5 மாசமா உட்காந்துட்டு இப்பதான் 10 நாள் ஆகுது சென்னைக்கு வந்து. ஏன்? நம்ம சொந்தம், நம்ம அம்மா, நம்ம தங்கச்சி, அங்க போய் உட்காடுறோம். கொஞ்சோடு ஈவு இறக்க வேணாம்? சொந்த தம்பி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பெண்களையும் அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாரையும் கட்டையால் அடிச்ச ஆளுதான் இந்த ஆளு. இந்த ஆளு அன்பை பத்தி நமக்கு பிரசங்கம் பண்றாப்ல பாருங்க. நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேச, எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும், அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது, இல்ல நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள், அதோட பிரச்சனை முடித்து. அதான் சொல்றேன், மாண்புமிகு பேரவைத் தலைவர் ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய பிரச்சனை கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் ஸ்டைல் இதுதான், அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்கார, மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? எனக்கு யூனிக் இப்படிதான் நான் பேசுவேன். யாரு இந்த அன்பின் மொழி, எனக்கு யூனிக் இப்படிதான் பேசுவேன். எனக்கு யூனிக்னு பேசக்கூடாது. யூனிக் என்பது தனித்தன்மை, தனித்துவமான என்று பொருள் வரும். என்னுடைய பேச்சு யூனிக்கானது, தனித்தன்மையானது, நான் இப்படித்தான் பேசுவேன் அப்படின்னு பேசணும். உனக்கு இங்கிலீஷும் வரல, தமிழும் வரலன்றதான் உண்மை. இதுல அங்க போய் உட்கார்ந்து உருட்டிக்கிட்டு கடைசியில் இந்த பீஸ் பண்ணிச்சு பாருங்க, அதாங்க கொலவெறியாச்சு. என்ன கேலி பண்றீங்களான்னு மைக் அப்படி தட்டி விடுறான். இது தமிழ்நாடு சட்டமன்றங்க, இந்தியாவுக்கே முன்னோடியான ஒரு மாநிலம், இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய மாநிலம். ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் வடக்க கடப்பாறை விட்டு ஆட்டின ஒரு சட்டமன்றம். அவ்வளவு முக்கியமா முற்போக்கான தலைவர்களை நம்ம பார்த்து 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 நம்மளை வளர்த்த தலைவர்களுடைய பேசின இடம்.
இந்த தக்குரிங்க போய் உட்காந்துட்டு மைக் அப்படி தட்டி விடுறாருப்பா. கொலவெறி ஆயிடுச்சு எனக்கு அதை பார்க்கும்போது. என்ன மனுஷங்க இவங்களா? உடனே எதிர்கட்சிகள் எல்லாம் எந்திரிச்சு பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே அவங்களாம் பல வேலையை பார்த்தவங்க. அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்ச உடனே அவைத்தலைவரைப்பா இதை வந்து கோவப்படாதீங்க, இதை பிரச்சனையாக்காதீங்க அப்படின்னு தாங்கட்சி ஆளுகளை சரி பண்ண வேண்டிய கட்டாயத்து தள்ளப்பட்டிருக்காரு. எச்சரிச்சிருக்கணும் அவைத்தலைவர். இந்த ரவுடித்தனத்தெல்லாம் சட்டமன்றத்துல பார்க்க கூடாது. இவங்களுக்கு அப்பனுக்கு அப்பன்லாம் சட்டமன்றத்துல இருந்து இருக்கிறாங்க. என்னமோங்க இந்த பீஸ் தான். இப்படின்னா நிதி ஆதாரத்தை பற்றி, நிதி நிலைமை பற்றி ஒரு மண்ணும் தெரியாத ஒரு ஜந்து கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த துறைய. அடுத்து கீர்த்தனா, ரீல்ஸ் கீர்த்தனா, அவங்க வந்து ஒரு இதை சொல்றாங்க. என்னத்துங்க இந்த தொழில் ஆரம்பிச்சாங்கல்ல சிப்காட் மாதிரியான இடங்கள், அங்க நாங்க ஆய்வுக்கு போனோம். அங்க தண்ணி இல்ல, குடிநீர் இல்ல, அங்க பாதை அதாவது ரோடு இல்ல, அப்புறம் மின்சார வசதி இல்ல, இதெல்லாம் நாங்க தான் பார்த்து செஞ்சு முடிச்சோம் அப்படின்னு சொல்ல. இதுலயும் காவிரி தண்ணியை கொண்டு வந்து நாங்க அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்ல. உடனடியாக திமுக அமைச்சர் எந்திரிச்சு பக்காவான விளக்கம் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? முதல்ல உன்னை புரிஞ்சுக்கணும். ஒரு சிப்காட்டோ ஒரு தொழிற்பூங்காவோ வருகிறது அப்படின்னா அவங்க சும்மாலாம் வந்து உட்கார்ந்த பிறகு நம்ம தண்ணி தரோம், நான் மின்சாரம் தரோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அவங்க உள்ள வரும்போதே அரசு முழு நேரமா அவங்களுக்கு மின்சாரம் கட் பண்ணாம கொடுக்கும், மானிய விலையில கொடுக்கும், தண்ணி கொடுக்கும், ரோடு போட்டு கொடுக்கும், அவங்களுக்கு வரி சலுகை கொடுக்கும். இதெல்லாம் போட்டு கொடுத்தாதான் அவங்க இங்க வந்து தொழிலவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக வேலை வாய்ப்பு பெருகும், அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சி அடையும். இதுதான் ஃபார்முலா. இவ்வளோ வருஷம் ஆண்டவங்களுக்கு அல்லது இவ்வளோ வருஷம் தொழில் பண்ணவங்களுக்கு ஒரு மின்சாரமும் இல்லாம ரோடும் இல்லாம கட்டாந்தரைய கையில கொடுத்தாங்கன்னு சொன்னா சின்ன பிள்ளை கூட சிரிச்சிடாதா? இது பரவாயில்லங்க. அமைச்சர் நல்லா பேசினாரு. இங்க பாருங்கம்மா, அந்த ஏரியாவில் காவிரி தண்ணீர் ஒரு பகுதி சிப்காட்டுக்கு தான் கொடுக்க முடியும். அதாவது 4-5 சிப்காட்டுக்கு நீங்க போனீங்கல்ல, அதுல ஒரே ஒரு சிப்காட்டுக்கோ அல்லது ஒரு பகுதிக்கு மட்டும் தான் தண்ணியை கொடுக்க முடியும். நீங்க சொல்ற சிப்காட் பகுதிக்கு தண்ணி கொடுக்க முடியாது. நிலப்பரப்புல அதுக்கான கால்வாய் வசதியோ அதுக்கான வேலையோ இல்லை. அதெல்லாம் தாண்டி ஒரு வேலையை சொன்னார் பாருங்க. 90 நாள்ல இவ்வளோ பெரிய மாற்றத்தை உங்களால செய்ய முடியுமா? எப்படிமா செய்ய முடியும்? திமுக செஞ்சு வச்சுட்டு போயிருச்சு அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் உடைச்சு விட்டாரு. இதுல இன்னொரு பீஸு, பார்ப்பன பீஸு. திரும்ப திரும்ப பெரியார் சொல்லுவாரு, பார்ப்பனர்கள் படிச்சவனா இருக்கலாம், அறிவாளியா இருக்க முடியாதுன்னு. தன்னை இந்த கட்சியிலே மிக பெரும் அறிவாளியா காட்டிக்கிட்ட ஒரு ஆள் யாருன்னா இந்த ரமேஷ் அப்படின்ற இந்த அறநிலையத்துறை அமைச்சர். ஏராளமான சிக்கல்ல மாட்டின ஒரே அமைச்சரும் அவர் தான். பயங்கரமான சிக்கல்ல மாட்டினார். நான் ஏழை, நான் வந்து இது இல்லை, எங்க அம்மா சமையலுக்கு போறாங்க, எங்க அப்பா அதுக்கு போறாங்க. ரைட்டு, ஏழை வரலாம், யார் வேணாலும் வரலாம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா உனக்கு மக்களுக்கான வேலை செய்ய முடியலன்னா நீ அன்பிட். அதுல இவர் சொல்றாரு, பல இடங்கள விவசாயிகள் தஞ்சாவூர் பக்கம் எல்லா பக்கமும் சொல்றாங்களாம். என்ன சொல்றாங்களாம்? ஐயா எங்களுக்கு நெல் கிடங்குகள் இல்லை, நெல்லை பாதுகாக்க வைக்கிற கிடங்குகள் இல்லை அப்படின்னு அன்னைக்கிட்டே கேட்டிருப்பாங்க. சொல்லுங்க நீங்க என்ன செஞ்சீங்க 5 வருஷம் அப்படின்னு கேட்டப்பதான் ரொம்ப அழகான லிஸ்ட ஒண்ணு கையில கொடுத்தாரு. என்ன தெரியுங்களா? நெல்லு நனையுதுன்னு தெரிஞ்ச உடனே முதலமைச்சரங்களை கூப்பிட்டு இங்க இருக்கிற கலெக்டர்ஸ், தனி செயலாளர்கள் எல்லாரும் பேசி 18 மாவட்டங்கள்ல 54 இடங்கள் குறிப்பிட்டு 383 நவீன கிடங்குகளை உருவாக்கணும். முதல் கட்டமா 383 கிடங்குகள் 825 கோடிக்கு 26 கோடின்னு வச்சுக்கோங்க. 825.95 கோடி அப்படின்னா 826 கூட வச்சுக்கோங்க. 826 கோடியில நாங்க 300 சில்லறதா வச்சுட்டோம், முதல் கட்டமா செஞ்சுட்டோம். அதுல எவ்வளவு கொள்முதல் செய்ய முடியும் அப்படின்னா 4.33 மெட்ரிக் டன்னை வந்து அதுல சேர்க்க முடியும். இது அடுத்து ஒண்ணு சொல்றாரு, 331 கோடி, அதுல 403 மெட்ரிக் டன் எடை இருக்கிற அங்க நெல்மணிகளை சேர்க்க முடியும். இது 253 சேமிப்பு கிடங்குகள். அப்ப சேமிப்பு கிடங்குன்னு பார்த்தாலே ரெண்டாவது 253, முதல்ல 383னா நெருக்கி 600க்கு மேல வந்துருச்சுங்க. இது எதையுமே பேப்பர்ல கூட வாசிக்காம வந்துட்டு இவர் கேள்வி கேட்க அடிச்சு சொல்லிட்டு இப்ப கூட கடைசியா 3வது கட்டமா 130 சேமிப்பு கிடங்களை 494 கோடி ரூபாய்க்கு கட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்து கட்டி முடிச்சிட்டோம். உங்க முதலமைச்சர் வந்து அதை திறக்க போறாரு. அப்ப நாங்க கரெக்டா தானே இருக்கோம், நீங்க தானே தண்டமா உட்காந்து பேசி தர்றீங்க அப்படின்னு பாருங்களேன். பல இடங்கள்ல விவசாயிகள் வந்து 309 கோடிக்கு வந்து நீங்க நெல் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்கள்ல கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லயே அன்னைக்கிட்ட எல்லாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அதெல்லாம் என்ன ஆச்சுன்றதை பத்தி சொல்லுங்க. மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கள் சென்ற ஆட்சியில
நெல் சேமிப்பு கிடங்கு எங்கே கட்டவில்லை என்று ஒரு தவறான தகவலை சபையிலே பதிவு செய்தார். நான் அவருக்கு சொல்லிக் கொள்வது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அன்றைய முதலமைச்சர் மாண்பு அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு நெல்மணி கூட மலையில் நனையக்கூடாது என்பதை உணர்ந்து அவர் பலமுறை சொல்லியிருக்கார். ஒரு முறை தொலைக்காட்சியிலே நெல்களெல்லாம் நலைவதை பார்த்துவிட்டு என்னையும் அன்றைக்கு வேளாண் உழவு நலத்துறை அமைச்சர் அவர்களையும் உடனே இல்லத்திற்கு வர சொல்லி, இனிமேல் தமிழ்நாட்டிலே எங்கேயும் நெல் நலையக்கூடாது, நாளைக்கே தலைமைச் செயலாளரை அழைத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவரோடு ஆய்வுக் கூட்டத்தை நடத்துங்கள் என்று சொல்லி, அதன் அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பின்பு 18 மாவட்டங்களில் சுமார் 54 இடங்களில் 7.33 லட்சம் மெட்ரிக் டன், சுமார் 383 நவீன சேமிப்பு தளங்கள், சுமார் 825 கோடி 79 லட்சம் ரூபாயிலே அமைக்கப்பட்டு அதில் 331 கோடி அளவிலே 4.03 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 253 சேமிப்பு தளங்கள் அன்றைய முதலமைச்சர் அவர்களால் திறந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. அதோட மீதமுள்ள 3.3 லட்சம் 3.30 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 130 சேமிப்பு தளங்கள், சுமார் 494 கோடியே 71 லட்சம் ரூபாயிலே இப்பொழுது பணிகள் நடைபெற்று வருகிறது. அதை விரைவில் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நெல் சேமிப்பு தளங்கள் நிறைய கட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீ தஞ்சாவூர் போங்க, நடுவூர் என்ற இடத்துல 1 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட பெரிய சேமிப்பு கிடங்கு, 1 லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை சேமித்து வைப்பதற்காக பல இடங்களில் டெல்டா மாவட்டமும் சரி, டெல்டா அல்லாத மாவட்டங்களில் நெல் சேமிப்பு தளங்கள் கட்டப்பட்டு வருகிறது. சென்ற வேளாண் உழவு நலத்துறை மானிய கோரிக்கையில எந்தெந்த இத்தனை கோடி ரூபாய், சுமார் 394 கோடி ரூபாய் நெல் சேமிப்பு தளங்கள் கட்டப்படும், அதற்காக நிதி ஒதுக்கப்படும் என்று எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த இடங்களில் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேளாண் உழவு நலத்துறை மானிய கோரிக்கை சென்ற ஆண்டு அதை பார்க்க வேண்டும் என்று இந்து சமய அறத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அப்ப தெளிவா இருக்கா? இவ்வளவு செஞ்சோம், வெளியே இந்த கூட்டம் தான் ரீல்ஸ் மூலமா சமூக வலைத்தளங்கள் மூலமா போன ஆட்சிய அவமானப்படுத்தி எதுவுமே செய்யல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்ட ஒழுங்கு இல்ல, தலித்துகள் பாதிக்கப்படுறாங்கன்னு கடுமையான பிரச்சாரங்களின் மூலமாக வீழ்த்தியது. ஆனா வீழ்ந்தது திமுக இல்ல, தமிழ்நாடு. குறைந்தபட்சம் கூட மக்கள் மீது அக்கறை இல்லாம ஒரு சட்டமன்றத்துல உட்கார்ந்து கொடைய வேணாம் ஆளுங்கட்சி, நாங்க இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம், நாங்க யார் தெரியுமா அப்படின்னு சொல்ல வேணாம். ஒரு மண்ணும் தெரியலங்க. சரி, கத்துக்கவாது செய்யுங்க, பேச்சு குறைச்சுல கத்துக்கணும். அங்க போய் ரவுடித்தனம் பண்ணா அது சட்டமன்ற மாதிரியே இல்லைங்க, அது ஒரு கோமாளி கூடாரமா இருக்கு. பாவம், இத்தனை ஆண்டுகளா இருந்த எதிர்கட்சிகளா இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிற கட்சிகள்லாம் என்னதான் பண்ணுவாங்களோ தெரியல. கோமாளிங்களை எப்படிங்க சமாளிக்கிறது? பாக்குற நமக்கே பிபி ஏறும் போல இருக்கே. என்னமோ பண்ணுங்க.